வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்து தற்கொலைக்காக தள்ளுச்சு? எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இந்த லவ் அப்படிங்கிறது எனக்கும் இருந்துச்சு. ஆனா, இது ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து வந்து அப்பா, அம்மா, பேரண்ட்ஸ் அந்த மாரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஊனி ஊனி வளர்ந்த பையன். படிச்சு முடிச்சதுக்கப்புறமா டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல வொர்க் போனேன். ஒரு ஐடில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இந்த ஒரு அது வரைக்குமே வந்து எமோஷனலா யார் கூடயுமே பெருசா கனெக்ட் ஆகல. எக்ஸாக்ட்டா நான் அப்போ வந்து அவங்கள மீட் பண்ணேன். என்னோட பழைய ஆஃபீஸ்ல தான் அவங்கள மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நார்மலா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க என்ன ரொம்ப கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் காலையில எழுந்திரிச்சதுலேருந்து நான் சாப்பிட்டதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களால என்னெல்லாம் கேர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்படியே எனக்கு படிப்படியா போயிட்டே இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு அழகா போயிட்டு இருக்கு. காலையில வந்து நான் நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டு அதை சமைச்சு என்னோட ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அவங்க ஆஃபீஸ் போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு டைம் பீரியடுக்கு மேல திடீர்னு ஒரு 1 வீக் வந்து சடனா அவங்க வந்து என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி அத வந்து ஸ்டாப் பண்றாங்க. நான் வந்து அது ஏன் சொல்லி நான் என்னோட கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கேன். அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லவே இல்ல. நான் அவங்கள மீட் பண்ணி இத சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அங்க சரி பண்ண போறேன். அப்பயும் அவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. அது நடந்து கரெக்ட்டா ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு கால் வருது. கால் வந்து ஈவினிங் போல எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இல்ல இது வேண்டாம். இது முடிச்சுக்கலாம். இது செட் ஆகாது நமக்கு அப்படின்னு. இல்ல எனக்கு புரியல. இது இது செட் ஆகாதுன்னு எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு.